முருகருக்கு சொல்லும் அரோகரா என்னும் கோஷத்தின் அர்த்தம் என்னன்னு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். பொதுவா ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு கோஷம் என்பது இருக்கும். அந்த கடவுளுக்குரிய கோஷத்தை உச்சரித்தே கடவுளை வணங்குவோம். அந்த வகையில் இந்து கடவுள்களில் அனைவருக்கும் பிடித்த கடவுளாகவும் கேட்டதை அளிக்கும் கடவுளாகவும் இருக்கும் முருகப்பெருமானை அரோகரா எனும் கோஷத்தை எழுப்பி வணங்குவோம். நாம் அனைவருமே இந்த அரோகரா என்பதை உச்சரித்து வணங்குவோமே தவிர அதற்கான அர்த்தம் என்ன என்பது நம்மில் பெரும்பாலானோருக்கு தெரியாது. எனவே அந்த வகையில் நீங்கள் அரோகரா கோஷத்திற்கான அர்த்தம் என்ன என்பதை அறிந்து கொள்ளும் வகையில் இப்பதிவில் அரோகரா அர்த்தத்தை பதிவிட்டுள்ளோம். முருகனை வணங்கும் போது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா என்ற கோஷத்தை எழுப்பி வணங்குவது வழக்கம். இந்த கோஷம் திருச்செந்தூரில் சூரசம்ஹார விழா நாளில் மிகவும் பிரபலமான ஒன்று. இப்படி பல சிறப்புகள் பெற்ற முருகப்பெருமானின் அரோகரா கோஷத்திற்கு என்ன அர்த்தத்தை தெரிந்து கொள்ளலாம் வாங்க. அரஹரோஹரா என்ற சொற்களின் சுருக்கம்தான் அரோகரா அல்லது அரோகரா ஆகும். இந்த கோஷம் முதலில் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரால் உருவானது என்று கூறுவார்கள். அதாவது திருஞான சம்பந்தர் ஒருமுறை பல்லக்கில் அமர்ந்து பயணம் செய்த போது அவரை சுமந்து கொண்டு வந்தவர்கள் அவர்களின் களைப்பை குறைப்பதற்காக ஏலேலோ ஏலேலோ என்று பாடிக்கொண்டே வந்தார்கள். இதனை கேட்ட திருஞான சம்பந்தர் இதற்கு எந்த பொருளும் இல்லை, இதனால் பொருளுடைய ஒன்றை கூறுங்கள் என்று அரஹரோஹரா என்று அடியவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ஈசனை வணங்கி இதை சொன்னால் உங்கள் களைப்பு நீங்குவதோடு துன்பங்கள் நீங்கி இன்பம் உண்டாகும் என்று கூறினார். இதுவே நாளடைவில் அரோகரா அல்லது அரோகரா என்று சொல்வது வழக்கமாக மாறிவிட்டது. ஹரஹரோஹரா என்ற வார்த்தையில் ஹர என்றால் ஈசன் என்றும், ஹரோ என்றால் துன்பம் என்றும், ஹரா என்றால் ஆறுவது என்றும் பொருள்படும். அதாவது ஈசனே துன்பங்களை நீக்கி எங்களுக்கு நல்லருள் புரிவாய் என்று அர்த்தமாகும். இந்த அரோகரா கோஷமானது மலையின் மீது ஏறி காவடி சுமந்து செல்லும் பக்தர்கள் களைப்பு நீக்கும் மந்திர சொல்லாக ஆனது. அரோகரா என்று கூறுபவர்களுக்கு பிணியும் இல்லை துன்பமும் இல்லை என்பது ஆன்றோர்களின் வாக்கு. கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா, குமரனுக்கு அரோகரா என்று முருகப்பெருமானை வணங்கி வாழ்க்கையில் இன்பங்களையும் நோயில்லா வாழ்வினையும் பெறுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.